நீனே சாப்பிட்ற பருப்பு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற, எங்களையும் கூப்பிட்றியா அப்படின்னு நினைக்காதீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பாலா ஆர்எம்டி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் ரெகுலராக போகிற டூட்டியெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்து ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சமைக்கலாம் அப்படின்ட்டு. டைம் வந்து 10:30 மணி ஆகுது. இப்போ தான் கபில் வந்து கால் பண்ணியிருக்காங்க, வெளியில் போகணும் அப்படின்ட்டு. வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டியில் உட்காந்துருக்கேன். எங்கே போகிறாங்கன்னு தெரில. வண்டிக்கு ஆயில் மாற்ற வேண்டி இருக்குது. அதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லை மார்க்கெட்டுக்கு எதுக்கும் போகிறாங்களா தெரியல. எங்கே போகிறாங்களோ அங்கேருந்து உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். சூப்பர் மார்க்கெட் போவாங்கன்னு நினச்சேன், அங்கேயும் போல். ஆயில் சேஞ்ச் பண்ணேன், அங்கேயும் இல்லை. கூலண்ட் மட்டும் வாங்க போகணும். கூலண்ட் முடிஞ்சிச்சு வண்டிக்கு. காய்கறி மார்க்கெட்டு, சின்ன மார்க்கெட் ஒன்று இங்கே அங்கே வந்திருக்காங்க. நாங்கள் உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருக்குது இங்கே உள்ள காய்கறி மார்க்கெட்டு. சிம்பிளாக இருக்கு, ஆனால் உள்ளே இல்லை ஃப்ரூட்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். காய்கறிலாம் இப்போ பேரிச்சம்பழம் வர ஆரம்பிச்சிருச்சு, சீசனு. ஆரஞ்சு, மேங்கோ, கிரேப், வாழைப்பழம் எடுத்து கொடுத்துருக்கேன். பேரிச்சம்பழம் வாங்கியிருக்காங்க, பழங்கள் அவ்வளோதான். இங்கே இனி வந்து பக்கால போயிட்டு குப்பூஸ் வாங்கணும். ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. இனி வந்து கூலண்ட்டு மட்டும் வாங்க போகணும். அடுத்த அங்கே தான் வாட்டர் கூலண்ட்டு, கேமரா செட் பண்ணுறது, எலக்ட்ரிக் ஒர்க்கு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு இதெல்லாம் இங்கே வேலை வைப்பாங்க. வாங்கிட்டு வந்து ஜாமான்லாம் இறக்கியாச்சு. கூலண்ட் மட்டும் நம்ம ரூமில் தான் வைக்கிறது. இங்கே தான் வச்சுருந்து நமக்கு தேவைப்படுற நேரம் காலைல வண்டி எடுக்கையில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற்றி செக் பண்ணிக்கிறது. வெளியே போயிட்டு வந்தாலே கொஞ்ச நேரம் வண்டியை விட்டு இறங்கினோடனே வேர்க்க ஆரம்பிச்சது. ரூமுக்கு வந்தோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேற்று வச்ச பருப்பு குழம்புக்கும் இப்போ மறுபடியும் இப்போ வந்து அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பிட போகிறேன். டெய்லியெல்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு வந்து டைம் இருக்காது. அதுவும் இல்லாமல் பேச்சுலராக இருக்கும்போது தெரியும் தானே, டெய்லி குழம்பு வைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வைக்கும்போதே கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன்னா ஒரு நாள் இல்லை 2 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு கணக்குலேயே தான் கணக்கு பண்ணி குழம்பு வைக்கிறது. எந்த குழம்பு வச்சாலே சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். நீங்களாம் நீனே சாப்பிட்ற பருப்பு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற, எங்களையும் கூப்பிட்றியா அப்படின்னு நினைக்காதீங்க. சாப்பிட்டுட்டு டூட்டிக்கு தான் நீ டைம் வந்து 1 மணி ஆகுது. இன்னொரு அரை மணி நேரம் கழித்து கிளம்பிடுவேன். 1:30 மணிக்கு கிளம்பிடுவேன். நான் 2:20க்கு பிக்கப் பண்ணேன் அங்கேருந்து, ஆஃபீஸ்லேருந்து. மேடம் வந்து அஞ்சரியால் மார்க்கெட் வந்திருக்காங்க. கொண்டு வந்து இறக்கி விட்டு நிற்கிறேன். இங்கே வெளியில் பார்த்தீங்களா சின்ன கடை வந்து பெரிய பெரிய மார்க்கெட்டுக்கு வெளியில் சின்ன சின்ன கடை ஸ்டால் போட்டிருப்பாங்கள்ல, அது மாதிரியானது. நிறையா ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது, நேஷனல் கோடு இருக்குது. அஞ்சரியால் மார்க்கெட்லேருந்து 6 மணிக்கெலாம் ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு வந்த பிறகு ஒரு 3 மணி நேரம் நல்ல ரெஸ்ட்டு, எந்த வேலையுமே இல்லை. ரெஸ்ட் எடுத்துகிட்டு 9 மணிக்காக கொண்டு போய் மேடத்தை வந்து அவங்க வீட்டில் விட்டேன். இங்கே தான் இருந்தாங்க, டூட்டி போயிட்டு வந்துட்டு இங்கே தான் வந்து இருந்தாங்க மேடத்துடைய அம்மா வீட்லேயே. விட்டுட்டு வந்து இப்போ தான் கடையில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் பண்ணுவோம்னு வந்துட்டேன். என்கிட்ட கார்டன் பக்கம் அப்படியே பாருங்கள் நீங்களும் கார்டனுக்கு எப்படி இருக்குன்னு. ஃபுட்பால் விளாண்டுட்டுருக்காங்க எங்கிட்ட உள்ள. இங்கிட்டு இதுக்குள்ளே வந்து ஃபுட்பால் விளாட்ற ஏரியா. அந்த பக்கம் வாலிபால் அங்கிட்டு விளாட்றாங்க. அங்கிட்டு போகும்போது உங்களுக்கு அங்கிட்டு காட்டுறேன் பாருங்க. எங்கிட்ட ஃபேமிலியெல்லாம் உட்காந்துருக்காங்க. எங்கிட்ட 2 பேர் மட்டும் பாஸ்கெட் பால் விளாண்டுட்டு இருக்காங்க. அங்கிட்டு கிரிக்கெட் விளாட்றாங்க. அந்த பக்கம் லாஸ்ட்டில் வாலிபால் விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்கவுங்க 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு அப்படி தனித்தனியாக விளாண்டுட்டு இருக்காங்க. இது வியாழக்கிழமையாக இருந்தால் நல்லா கூட்டமாக இருக்கும். வியாழக்கிழமை நைட்டில்
இங்கிட்ட ஒரு டீம் விளாண்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா ஃபுட்பாலு. இது கொஞ்சம் பெரிய பசங்களாக விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கிட்டு வருவாங்க, இந்த பக்கம் சின்ன பசங்க தனியாக அப்படி விளாண்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆளாக ஒரு 2 ரவுண்டு வந்தேன். அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஆளாக சிங்கிளாக சுற்றிக்கிட்டே இருக்கு. அதாவது கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா பேசிக்கிட்டே அப்படியே 2 ரவுண்டு கூட 2 ரவுண்டு போயிருக்கலாம். அதோட நின்றுட்டு நானும் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. 10:30 ஆக போகுது. காலையில் டூட்டி இருக்குது 6:30 மணிக்கெலாம். அதனால தான் சரி ரூமுக்கு போகணுன்ட்டு வந்துட்டேன். ஓகே பாய், குட் நைட்.